போராட்டத்தை தன்னெழுச்சியாக இளைஞர்கள் செய்கிறார்களா, திமுகவினர் செய்கிறார்களா என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்களின் புரட்சி 2026 தேர்தல் முடிவுகளில் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது. ஸோ இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய பாலன் இல்லத்தில் இளைஞர்கள் எல்லாம் கூடி அங்கங்கே வெளியில் போராட்டம் நடத்துகிறாங்க. போலீஸ் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்கள. பாலன் இல்லத்தில் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தில் இந்த நீட் தேர்வை பற்றியோ இந்த நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானதை பற்றியோ பேசுவாங்கன்னு பார்த்தா ஜனநாயகன் படத்தை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதுதான் சார், இப்போது இந்தியா ஃபுல்லாக நீட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் மட்டும் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்கன்னு வயிறு எறிகிறாங்க. வயிறு எறிகிறது யாருன்னு பார்த்தா திமுககாரங்க இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். எதிர்கட்சியாக இருந்தால் சலங்கை கட்டி ஆடுவாங்க திமுகன்ட்டு. இதுலேயும் பூந்துட்டாங்க. திமுகவின் மாணவர் சங்கம் போய் வீரமணி யாரோ ஒரு இணைச் செயலர்னு நினைக்கிறேன், போய் அங்கே விடக்கூடாது இது அப்படின்னு. பேனா நிறுவனம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்க திமுக எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை கொண்டு வந்துடக்கூடாதா? என்னையா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைப்பாங்கல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா திருப்பி அடி வாங்கியிருப்பீங்க. கையெழுத்து நீட்டுறதுன்னு சொன்னீங்களா இல்லையா? கரெக்டு தான் சார். 1.5 கோடி பேர்கிட்ட கையில் வாங்கினியா இல்லையா? அந்த 1.5 கோடி பேரை சாப்பாடு மடிக்கிறதுக்கு சேலம் மாநாட்டில் இளைஞர் மாநாட்டில் யூஸ் பண்ணீங்க இல்லையா? திருப்பி அடி வாங்கியிருப்பீங்க. அனிதா போட்டோ வச்சு நீ அழுதுகிட்டு சீன் போட்டதெல்லாம் தெரியாது நினச்சிருக்கீங்களா? நீட்டை ரத்து பண்றேன்னு தான் நீங்க வந்தீங்க, ரத்தே பண்ணல. இன்னைக்கு உங்களுக்கு ஏன் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, போராட்டத்துல குதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துறாங்க சார். இது ஜனநாயகன் படம் பார்க்க போகிறீர்களே. ஏன்டே நீங்க தான் கையெழுத்து போட்டுட்டு நீட்டை ரத்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு நீங்க தானப்பா சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க. அனிதா போட்டோ வச்சு பிரச்சாரம் பண்ணீங்களா இல்லையாப்பா? இதை பத்தி திமுக வழக்கறிஞர் ஒருத்தர் நான் பேசிக்கிட்டேன் சார். என்னங்க நீட் தேர்வு ரத்து பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, ஏதோ ரகசியம்லாம் சொன்னீங்க. என்னங்க ஒண்ணுமே பண்ணல உங்க ஆட்சியிலன்றேன். இப்போ 2026 ஜெயிச்சோன்னே அந்த ரகசியத்தை நாங்கள் கரெக்டாக மக்கள்கிட்ட சொல்லலான்னு